Hi students, this is Alex here. இந்த கொஸ்டின்ல secant theta plus tan theta equal to p அப்படின்னு கொடுத்துட்டு sin theta equal to p square minus 1 by p square plus 1 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RHS எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து ப்ரூவ் தட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ p ஓட வேல்யூ கொஸ்டின்ல இருந்து சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா அது அப்படியே இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ சீக்கன் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா இங்கே p ஸ்கொயர் இருக்கு, அது போக மைனஸ் 1. அதே மாதிரி டினாமினேட்டரில் சீக்கன் தீட்டா பிளஸ் tan theta whole square plus 1. இப்போ நம்ம இந்த டேர்மை a plus b whole square ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து a plus b whole square அப்படின்னும் போது இது a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ a வந்து இங்கே இருக்கிற டேர்மில் சீக்கன் தீட்டா, b வந்து tan தீட்டா. இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ab அப்படின்னா 2 சீக்கன் தீட்டா tan தீட்டா பிளஸ் b ஸ்கொயருக்கு பதில் tan ஸ்கொயர் தீட்டா, அது போக லாஸ்ட்ல ஒரு மைனஸ் 1 இருக்கு. ஹோல் டிவிஷன். இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இதே டேர்ம் அப்படியே வரணும் ஃபர்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா இங்கேயும் வந்து சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 secant theta tan theta plus tan square theta ன்னு போட்டாச்சு. பட் லாஸ்ட்ல பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். அதாவது நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னா நாங்கள் தனியாக எழுதிடுறேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னா அது வந்து tan ஸ்கொயர் தீட்டா. இதுலேயே இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 வரும் இல்லையா. ஸோ tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 அப்படின்றது இந்த பக்கம் இருக்கிற சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒரே ஐடென்டிட்டி தான், ஜஸ்ட் ரெண்டு விதமாக நம்ம எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 நான் இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் கம்பைண்டாக இருக்கும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அதை நம்ம tan ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அது டினாமினேட்டரில் நமக்கு வந்து 1 பிளஸ் tan ஸ்கொயர் இங்கே இருக்கு இல்லையா, அதை மொத்தமாக நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக மெமரைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பக்கத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் தனி ப்ராக்கெட்டில் போட்டுட்டேன். அது போக 2 சீக்கன் தீட்டா tan தீட்டான் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து 2 சீக்கன் தீட்டா tan தீட்டா அப்படின்னு போட்டாச்சு. அது போக நமக்கு வந்து பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான் இருக்கு. ஸோ நாங்கள் டைரக்டாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் எந்த டேர்முக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோன்றது கிளியராக தெரியறதுக்காக நான் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே பக்கத்தில் எழுதியிருக்கேன். இங்கே வந்து அந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆஸ் இட் இஸ் நான் அந்த டேர்மை வந்து அப்படியே எழுத போகிறேன். ஏன்னா நம்ம ஒரே ஸ்டெப்லேயே சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது அது பார்க்குறது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தனியாக ப்ராக்கெட் போட்டிருக்கிற டேர்மை வந்து இங்கே எழுதியிருக்கிற இந்த ஐடென்டிட்டியை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்றத வந்து நான் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு டேர்ம் 2 சீக்கன் தீட்டா tan தீட்டாவை ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவையும் ஆஸ் இட் இஸ் எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் இட் இஸ் இருக்கு, செகண்ட் டேர்மும் ஆஸ் இட் இஸ் இருக்கு, அண்ட் தேர்ட் டேர்ம் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 அப்படின்றது வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து நமக்கு ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, tan ஸ்கொயர் தீட்டா நம்ம ஆட் பண்ணோம்னா 2 tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே ரெண்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்போ நான் நியூமரேட்டரில் 2 tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் டேர்மை ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கிட்டேன், 2 சீக்கன் தீட்டா tan தீட்டா. இப்போ ஹோல் டிவிஷன் இங்கே வந்து 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 2 secant theta
tan theta. இப்போ இதில் வந்து நம்ம டோட்டலாக இங்கே வந்து ஒரு 2வையும் ஒரு tan thetaவையும் நியூமரேட்டர் வந்து காமனாக எடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம 2 tan theta அப்படின்னு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து tan ஸ்கொயர் இருக்கு, அப்போது ஒரு tan theta உள்ளே இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம 2 tan thetaவை எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த 2வும் tan theta வெளியே போனதுக்கு அப்புறம் மீதி secant theta ரிமைனிங் இருக்கும். அதே மாதிரி இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 secant thetaவை வெளியே எடுத்துடலாம். 2 secant theta வெளியே எடுத்த பிறகு ஒரு secant theta மீதி இருக்கும், பிளஸ் இந்த 2 secant theta வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் tan theta மீதி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 and 2 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி tan theta plus secant theta இங்கேயும் இருக்கு, இங்கேயும் tan theta plus secant theta, அது அடிஷனில் இருக்கும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்தாலும் சேம் தான். ஸோ secant theta plus tan theta இல்லை tan theta plus secant theta ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. மீதி நமக்கு tan theta by secant theta இருக்கு இல்லையா, இது வந்து sin and cos மாற்றும் போது tan theta வந்து sin theta by cos thetaன்னு எடுத்துட்டு ஹோல் டிவிஷன் இது 1 by cos theta அப்படின்னு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக டினாமினேட்டரில் நமக்கு ஃப்ராக்ஷன் மாதிரி வரும்போது அதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம cos theta by 1ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து sin theta வரும். ஸோ sin theta தான் இங்கே கொடுத்துருக்க ப்ரூவ் தட்டில் இருக்கிற LHS. ஸோ sin theta equal to p square minus 1 by p square plus 1 கொடுத்துருக்காங்க. நம்ம RHS எடுத்தோம். ஸோ RHS எடுத்து நம்ம வந்து sin theta அப்படின்ற LHS கொண்டு வந்தாச்சு. ஸோ hence proved.